ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் சாதம் எப்படி வித்தின் 3 மினிட்ஸில் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சாதம் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும். வாங்க பார்க்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், ஆயில், உப்பு, தேங்காய் துருவினது, சாதம். இவ்வளோ தான் வேணும். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எப்பயும் போல் தாளிப்போம் இல்லையா, கடுகு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருப்போம் இல்லையா தேங்காய், அதை போட்டுக்கோங்க. திருவி வச்சுருக்க தேங்காய் நீங்கள் உங்களுக்கு திருவ டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு தேங்காவை நல்லா குட்டி குட்டியாக பீஸாக போட்டு மிக்சியில் போட்டு ஒரு திருப்பு இல்லை 2 திருப்பு திருப்புனா போதும். தாராளமாக அழகாக தேங்காய் பூ ஆகிடும். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு 2 வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு தாளிக்கிறப்ப தேங்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த சாதத்தில் லைட்டாக மேலே சாதம் போட்டதுக்கப்புறம் உதிரியாக வர்றதுக்கு நான் தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணணுமா, ஸ்கூலுக்கு டைம் ஆதா, ஆஃபீஸுக்கு டைம் ஆதா, டக்குன்னு இந்த சாதம் மட்டும் ரெடியாக இருந்தால் போதும். தேங்காய் வீட்டில் இருந்தால் போதும், ஈஸியாக தேங்காய் சாதம் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.